வாக்குல ரெண்டு காதல் ஹே காத்து வாக்குல ரெண்டு காதல். ரம்யா, ரம்யா நில்லு. கூப்பிடுறேன், காதுல விழலையா? விழுந்துச்சு. அப்புறம் நீ பாட்டு போயிட்டே இருந்தா என்ன அர்த்தம்? உங்ககிட்ட பேச பிடிக்கலன்னு அர்த்தம். தேவையில்லாம என்ன தொந்தரவு பண்ணாம போங்கப்பா. ஒரே வீட்டுக்குள்ள இருந்துகிட்டு நீ பேசாம மூஞ்ச தூக்கி வச்சுக்கிட்டு போவ, நான் என்னன்னு கூட கேட்க கூடாதுல்ல? நீங்க செஞ்ச வேலைக்கு நான் வேற எப்படி ரியாக்ட் பண்ணுவேன் நீங்க எதிர்பார்க்கறீங்க? இப்போன்னு இல்ல, இன்னும் எவ்வளவு நாள் ஆனாலும் நீங்க செஞ்ச தப்புக்கு நான் உங்ககிட்ட பேச போறதா இல்ல. அது எனக்கு நல்லாவே தெரியுமே. மத்தவங்களோட உணர்வுக்கு நீ என்னைக்கு மதிப்பு கொடுத்திருக்க? அத நீங்க சொல்றீங்களாப்பா? ஏன் எமோஷனுக்கு நீங்க மதிப்பு கொடுத்திருந்தா என் லவ்வ பிரிச்சிருக்க மாட்டீங்க. தேவையில்லாம என்ன பேச வைக்காதீங்க, அவ்வளவுதான் சொல்லுவேன். சரிம்மா, நான் செஞ்ச தப்பு தான். அதுக்காக நீ என்கிட்ட பேசவே வேணாம், விட்டுறேன். இந்த அப்ளிகேஷன்ல மட்டும் ஒரு சைன் போட்டு கொடு, அது போதும். என்னது? லண்டன்ல ஒரு காலேஜ்ல உனக்காக ஒரு சீட் வாங்க பேசியிருக்கேன். என்ட்ரன்ஸ் எக்ஸாம்லாம் எதுவும் கிடையாது. நீ சரின்னு சொன்னா போதும், உடனே சேர்த்து விட்டுறேன். அடுத்த வாரமே நீ லண்டனுக்கு கிளம்பிடலாம். ஒரு சைன் மட்டும் போடு. இப்ப எதுக்கு என்ன ஃபாரின் அனுப்ப பாக்குறீங்க? பின்ன ஒரே வீட்டில் இருந்துகிட்டு இப்படி ஒருத்தருக்கு ஒருத்தர் பேசிக்காம இருந்தா எப்படி ரம்யா? என் மனசுக்கு ரொம்ப கஷ்டமா இருக்குமா, என்னால தாங்கிக்கவே முடியல. அட்லீஸ்ட் நீ ஃபாரின்ல இருக்க, அதனால உன்னோட பேச முடியலன்னு நினைச்சு நான் என் மனசை தேத்திக்குவேம்மா. ஓ, இப்ப கூட உங்க சுயநலத்துக்காக என்ன ஃபாரின் அனுப்ப பாக்குறீங்க, அப்படிதானே? ஏன்பா லைஃப்ல எப்பவுமே உங்களை பத்தி மட்டும்தான் யோசிப்பீங்களா? அடுத்தவங்களை பத்தி யோசனையே உங்களுக்கு வராதா? அப்படிலாம் இல்லை ரம்யா. இப்போ இத ஏன் நல்லதுக்காக மட்டும் சொல்லல. நீ இங்கேயே இருந்தா சரவண ஈஸ்வரி பிரச்சனை சரியாகாது. அவங்க ரெண்டு பேரும் ஒன்று சேரணும்னா நீ ஃபாரின் போறதா நல்லது. அதுக்காக தான் நான் இதை சொல்றேன். தயவு செய்து இதுல சைன போடு. அடேங்கப்பா, உங்களுக்கு சரவண மேல இவ்ளோ அக்கறையா? ஆச்சரியமா இருக்குப்பா. சரவணனும் ஈஸ்வரியும் திரும்ப சேரணும்னு நீங்க ஏன் நினைக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். என்ன பாக்குறீங்க? ஈஸ்வரியோட அப்பா இங்க வந்து பேசினத நான் கேட்டுட்டு தான் இருந்தேன். எங்க சரவணனும் ஈஸ்வரியும் பிரிஞ்சு அதுக்கப்புறம் சரவணன் என் பக்கம் வந்துருவானோன்னு உங்களுக்கு பயம். அதனால தானே என்னை எப்படியாவது ஃபாரின் அனுப்பணும்னு பாக்குறீங்க. அதானே உண்மை? என்ன ஆனாலும் சரி, என்னால ஃபாரின் போக முடியாது. என்னதான் பிரச்சனை உனக்கு ரம்யா? ஏன் இப்படி என்ன சித்திரவதை பண்ற? கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்ற, ஃபாரினும் போக மாட்டேன்ற, என்கிட்ட பேசவும் மாட்டேன்ற, ஏன் இப்படி அடம் பிடிக்கிற? நான் என்ன செஞ்சா உனக்கு என் மேல இருக்கிற கோவம் தீரும் சொல்லு, நான் செய்யறேன். சொல்லு ரம்யா, நான் என்னதான் செய்யணும்? நீங்க என்ன செஞ்சாலும் என் மனசுல உள்ள கோவம் சரி ஆகாதுப்பா. நான் ஆசைப்பட்ட வாழ்க்கைய எனக்கு கிடைக்க விடாம நீங்க தடுத்திருக்கீங்க. அதை என்னால மறக்கவே முடியாது. அதான் ஏற்கனவே சொன்னேன்ல, நான் கல்யாணமே பண்ணிக்காம இங்கேயே இருந்து வாழ்க்கை பூரா தனியா கஷ்டப்படணும். அத பார்க்கும் போதெல்லாம் அன்னைக்கே இவ ஆசைப்பட்ட வாழ்க்கையை இவளுக்கு அமைச்சு கொடுத்துருக்கலான்னு நீங்க ஃபீல் பண்ணணும். அதுதான் நீங்க செஞ்ச தப்புக்கு நான் உங்களுக்கு தர தண்டனை. என்ன ஃபாரினுக்கு அனுப்புறது, எனக்கு மாப்பிள்ளை பாக்குறதுன்னு இந்த மாதிரி ஏதாவது ஐடியா இருந்தா இதோட குழி தோண்டி புதைச்சிருங்க.
உங்களுக்கு அவ்வளோ கஷ்டமா இருந்துச்சுன்னா நீங்க வேணா ஊரை விட்டு போங்க. நான் இங்க இருந்து போக மாட்டேன். அப்புறம் இன்னொரு விஷயம், கண்டிப்பா சரவணனையும் ஈஸ்வரியையும் நான் ஒண்ணு சேர்த்து வைப்பேன். அதை இங்க இருந்து வேடிக்கை மட்டும் பார்த்துட்டு எங்க வேணா போங்க. சரவணன் இங்க இருக்க வரைக்கும் இவன் நம்ம சொல்றத கேட்க மாட்டான். முதல்ல அவனுக்கு ஒரு முடிவு கட்டணும். மா 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 என்ன யாரையும் காணோம்? மா 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 அம்மா மா செந்தில், வாடா. எப்படா வந்த? இந்தாங்கம்மா ஸ்வீட் எடுத்துக்கங்கம்மா. என்னடா ஸ்வீட் எல்லாம்? சொல்றேம்மா, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்கங்கம்மா. நீ எடுத்துக்க. டேய், எதுக்கு ஸ்வீட்னு அட, சொல்லுடா. சொல்றேன்றல்ல. டேய், கேக்குறல, சொல்ல மாட்டியா? சொல்றேம்மா, இருங்கம்மா. அண்ணா அண்ணா வாண்ணே, இந்தா ஸ்வீட் எடுத்துக்க. என்னடா திடீர்னு ஸ்வீட் கொடுக்குற? அப்படி என்ன சந்தோஷமான செய்தி? சொல்றேண்ணே, முதல்ல ஸ்வீட் எடுத்துக்க. என்னன்னு சொல்லுடா. ஏய் இரு, முதல்ல சாப்பிடு. சாப்பிடுங்க, சாப்பிடுங்க. என்னடா ப்ரொமோஷன் கிடைச்சிருக்கா? அப்படியா செந்தில்? சூப்பர்டா, கை கொடு. ஏ அப்படியாடா, கங்க்ராச்சுலேஷன்ஸ்டா. அண்ணா அண்ணா, இது ப்ரொமோஷனுக்கான ஸ்வீட் கிடையாது. அதை விட முக்கியமான விஷயம் நடந்திருக்கு, அதுக்கு தான் ஸ்வீட். டேய், ரொம்ப பில்டப் கொடுக்குறடா. முதல்ல என்ன விஷயம்னு சொல்லுடா. என் ஆபீஸ்ல புதுசா ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்திருக்கான். அதுக்கு நீ ஏன்டா எங்களுக்கு ஸ்வீட் கொடுக்குற? அதானே. பின்ன அவன் வேலைக்கு சேர்ந்ததுனால தானே எனக்கு விடுதலை கிடைச்சிச்சு. புரியலடா செந்தில். அந்த புதுசா வேலைக்கு சேர்ந்தவன் யார் தெரியுமா? வேணியோட வருங்கால புருஷன். இன்னுமா புரியல? அவனைத்தான் வேணி கல்யாணம் பண்ணிக்க போறாளாம். நேத்து தான் அவன் வேலைக்கு சேர்ந்தான் போல. பேசிக்கிட்டு இருக்கும்போது கல்யாணம் ஃபிக்ஸ் பண்ணிருக்கதா சொன்னான். சீக்கிரமே நிச்சயதார்த்தம் நடக்க போகுதுன்னு சொன்னான். சரி, யார் பொண்ணுன்னு விசாரிச்சு பார்த்தா வேணின்னு சொன்னா. எந்த வேணின்னு விசாரிச்சாதான் தெரியுது, அது உங்க அண்ணன் பொண்ணு வேணின்னு. அப்பவே எனக்கு வந்துச்சு பாரு ஒரு சந்தோஷம். அப்படியே குத்தாட்டம் போடலாம் போல இருந்துச்சு. வேணியோட டார்ச்சர் தாங்க முடியாம நான் டிரான்ஸ்ஃபர் ஆயிட்டு ஊரை விட்டு போயிடலான்னு இருந்தேன். ஆனா இப்ப கடவுளா பார்த்து அவளை இன்னொருத்தன் தலையில கட்டி வச்சு என்ன ஃப்ரீ ஆக்கி விட்டாரு. இந்த விஷயம் தெரிஞ்ச உடனே போய் டிரான்ஸ்ஃபரை கேன்சல் பண்ணி விட்டேன். இனிமே நான் எதுக்கு ஊரை விட்டு போகணும்? அதான் வேணி இன்னொருத்தன் கல்யாணம் பண்ண போறான்ல. இப்ப புரியுதா நான் எதுக்கு ஸ்வீட் தர்றேன்னு? அண்ணா, என்னண்ணா எதுவுமே சொல்லாம போற? நான் சொல்றதெல்லாம் நீ கேட்கவா போற? அப்புறம் என்னடா? போதும்ண்ணா, வேணியை இன்னொருத்தனை கட்டிக்க ரெடி ஆயிட்டா. திரும்பவும் பழைய கதையை ஆரம்பிக்காத. வேணி விரும்பி தான் அவனை கட்டிக்கிறான்னு உனக்கு தெரியுமா? இப்பவும் சொல்றேன், அவ கல்யாணம் பண்ணிக்க ஆசைப்படுறது ஒன்னதான். டேய், வேணி மாதிரி ஒரு பொண்ணு கிடைக்க கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீ ஆயமா இதுக்கு ஸ்வீட் கொடுக்க கூடாது, வருத்தம் தான் படணும். நிறுத்தின. என்னமோ அந்த வேணி உலகத்துல இல்லாத பொண்ணு மாதிரி பில்டப் கொடுத்துக்கிட்டு இருக்க. சரி, அப்படியே அவ ரொம்ப நல்ல பொண்ணாவே இருக்கட்டும். எனக்கு தான் அவளை பிடிக்கலையாண்ணா. அப்புறம் என்னென்ன உன் பிரச்சனை? இங்க பாரு, அவ விரும்பி கல்யாணம் பண்றாளோ விரும்பாம கல்யாணம் பண்றாளோ அது ஏன் பிரச்சனை இல்ல. அவ என்னை விட்டு போறா இல்ல, அது போதும் எனக்கு. இதுக்கு மேல வேணியை பத்தி பேசுறதுக்கு ஒண்ணுமே இல்ல. இத்தோட அவ டாபிக்கை விட்டுருன. டேய், ஏதாவது ஒரு நல்லது நடந்தா சந்தோஷம் உண்டியல்ல காசு போடணும்னு அம்மா சொல்லுவாங்கல்ல. இன்னைக்கு தான் என் லைஃப்லயே ரொம்ப சந்தோஷமான விஷயம் நடந்திருக்கு. டேய் டேய் மா, இதை புடிமா, புடிமா.
தொல்லை இதோட ஒளிஞ்சது. எல்லாரும் ஸ்வீட் சாப்பிட்டே என்ஜாய் பண்ணுங்க. இவன் பேசிட்டு போறது ரொம்ப தப்புமா. இன்னைக்கு தேதியில எந்த பொண்ணுமா ஒருத்த மேல இவ்வளவு உயிரா இருக்கா சொல்லுங்க? ஆனா வேணி இப்பவும் செந்தில உயிருக்கு உயிரா விரும்புறா. அவனை கட்டிக்கணும்னு மனசார ஆசைப்படுறான். அப்படி ஒருத்திய இவன் வேண்டான்னு சொல்லி அதுக்காக சந்தோஷமும் படுறான். வேணிய நினைச்சா கஷ்டமா இருக்குமா? விடு சரவணா, அவனுக்கே அதுல விருப்பம் இல்லைங்கிறப்போ நீ என்ன பண்ண முடியும்? விருப்பம் இல்லாம கல்யாணம் பண்ணிக்கிட்டு 2 பேரும் கஷ்டப்படுறதுக்கு இது எவ்வளவோ மேல் தானே. வேணி நல்ல பொண்ணுதான். எங்க இருந்தாலும் அவ வாழ்க்கை நல்லாதான் இருக்கும். நீ இதையெல்லாம் மனசுல போட்டு குழப்பிக்காத சரவணா. பாரு எனக்கு அத்தை, ஈஸ்வரியோட அம்மா எங்க இருக்காங்களா? வந்துட்டு இருக்காங்க ரம்யா. 2 நிமிஷத்துல வந்துருவேன்னு சொன்னாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு அட்டம் போதும் தோணுது. கண்டிப்பா சரவணனையும் ஈஸ்வரியும் சேர்த்து வச்சிடலாம். அதுல எனக்கு எந்த சந்தேகமும் இல்ல ரம்யா. நாங்களா ஏதாவது முயற்சி பண்ணியிருந்தா கூட அது எந்த அளவுக்கு கை கொடுத்திருக்கோன்னு தெரியல. ஆனா எப்ப அவங்கள சேர்த்து வைக்கணும்னு நினைச்சு நீயும் இதுக்குள்ள வந்தியோ அப்பவே எனக்கு பெரிய நம்பிக்கை வந்துருச்சுமா. ஆனா உன் மனசு யாருக்குமே வராது ரம்யா. ஏன் அத்தை? சரியா தப்பான்னு தெரியல. ஆனா உன் இடத்துல வேற ஒருத்தர் இருந்திருந்தா இப்படி நினைச்சிருக்க வாய்ப்பே இல்ல. சரவண மேல உனக்கு இருக்கிற அக்கறைக்கும் அன்புக்கும் நீ அவனும் தான் சேர்ந்து இருக்கணும். ஆனா விதி எல்லாத்தையும் மாத்தி போட்டுருச்சு. நடக்காதத நடக்க போகுதுன்னு சொல்றல்ல, உன் நம்பிக்கை எனக்கு நகைச்சுவையா தெரியுது. சேராதத சேரும்னு நீ சொல்ற, ஆனா சேர போறது நீங்க தான்னு நான் சொல்றேன். நீ உனக்கானத விட்டு கொடுக்கலான்னு நினைச்சாலும் அது திரும்பி உன்கிட்ட தான் வரும். அதுதாம்மா விதி. விதிய மாத்த முயற்சிக்கிறது வீண் முயற்சி. என்ன ரம்யா, நான் ஏதாவது தப்பா சொல்லிட்டேனா? அதெல்லாம் அல்லத்த. வந்துட்டாங்க. சூப்பர் சம்பந்தியம்மா. அந்த பழைய பாட்டை கேட்டுட்டு ரொம்ப நல்லா நடிச்சீங்க. நீங்க உறவை பத்தி அப்படி பேசினதுனாலதான் ஈஸ்வரி வாயில இருந்து நாம எதிர்பார்த்த வார்த்தையெல்லாம் வந்துச்சு. எல்லாம் நம்ம ரம்யா சொல்லி கொடுத்ததுதான். சரி ரம்யா, அப்ப ஏதோ ஒரு ஐடியா இருக்குன்னு சொன்னியே, அது என்னது? ஓகே ஆண்டி, சரவணனையும் ஈஸ்வரியையும் ஒரே இடத்துல ஒன்னா இருக்கிற மாதிரி ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும். அப்படி ஒன்னா இருந்தாங்கனாலே அவங்க 2 பேருக்குள்ள இருக்கிற சண்டைய மறந்து அப்படியே லவ் ஃபீல் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அதுக்கான சூழ்நிலையை தான் நாம ஏற்படுத்தி கொடுக்கணும். அது எப்படி முடியும் ரம்யா? அவங்க தான் சண்டை போட்டு பிரிஞ்சிருக்காங்களே. அதானே, மாப்பிள்ள கூட பரவாயில்ல. ஈஸ்வரி இருக்கிற மனநிலைக்கு அவங்கள ஒன்னா இருக்க வைக்கிறதுலாம் முடியாத காரியம். ஏன் ஆண்டி, இப்பதானே ஈஸ்வரி பேசினதெல்லாம் கேட்டீங்க, அப்புறம் ஏன் நெகட்டிவா பேசுறீங்க? ரம்யா, இப்ப வரைக்கும் ஈஸ்வரி சம்பந்தியம்மாவுக்கு மட்டும்தான் சப்போர்ட்டா பேசியிருக்கா. மத்தபடி மாப்பிள்ள மேல அவளுக்கு கோவம் குறையவே இல்ல, அப்படியேதான் இருக்கு. கரெக்ட் ரம்யா. சம்பந்தியம்மா சொல்ற மாதிரி ஈஸ்வரி இன்னும் சரவண விஷயத்துல பெருசா இறங்கி வந்த மாதிரியே தெரியல. அதுக்காக தானே நாம ட்ரை பண்றோம் அத்தை. கண்டிப்பா வருவா. அவங்க 2 பேருமே இப்பதான் கல்யாணம் ஆனவங்க. ஒரு கோவத்துல பிரிஞ்சிருந்தாலும் ஒருத்தர் மிஸ் பண்ற ஃபீலிங் இல்லாம இருக்காதுல்ல. தனித்தனியா இருக்கும்போது அந்த ஃபீலிங் அவங்களால
பெருசா உணர முடியாது. ஆனா ஏதோ ஒரு சந்தர்ப்பத்துல ஒன்னா இருந்தாங்கன்னா கண்டிப்பா அந்த ஃபீலிங் அவங்கள டிஸ்டர்ப் பண்ணிடும். உதாரணத்துக்கு ஒரு புடவை கடைக்குள்ள போயிட்டு என்னைக்காவது நீங்க புடவை எடுக்காம வந்திருக்கீங்களா? வாய்ப்பே இல்ல ரம்யா. நாளா 1க்கு 3 நாள்ல எடுத்துட்டு வருவேன். அதுதான் மனுஷங்களோட சைக்காலஜி. நமக்கு பிடிச்ச விஷயம் நம்ம கண்ணுக்கு பக்கத்துல இருக்கிறப்போ அத வேண்டான்னு சொல்ல தோணாது. அதே மாதிரி சரவணனும் ஈஸ்வரியும் ஒன்னா இருக்கும்போது ஈஸ்வரிய சரவண வேண்டான்னு கண்டிப்பா ஒதுக்க முடியாது. அம்மாடி ரம்யா, நீ சொல்றதெல்லாம் கேக்குறப்போ புரியுற மாதிரியும் இருக்கு, புரியாத மாதிரியும் இருக்கு. எனக்கு இந்த சைக்காலஜி எல்லாம் தெரியாது. நீ என்ன பண்ணணும்னு மட்டும் சொல்லு, அதை நான் கரெக்டா பண்ணிடுறேன். மொத்தத்துல என் பொண்ணு மாப்பிள்ளையோட திரும்ப வாழ்ந்தா போதும், அவ்வளவுதான். ஆமா ரம்யா, நீ என்ன சொன்னாலும் அது நாங்க செய்ய ரெடியா இருக்கோம். சரவணனையும் ஈஸ்வரியையும் நான் சொல்ற இடத்துக்கு நீங்க கூட்டிட்டு வரணும். அங்க வச்சு அவங்க 2 பேரையும் ஒரு இடத்துல லாக் பண்ண போறேன். ஒரு 10 நிமிஷம் போதும். யாருமே இல்லாத இடத்துல அவங்க மட்டும் இருந்தாலே அவங்களுக்குள்ள சின்ன சின்ன நெருக்கம் உருவாகும். அந்த நெருக்கத்துல அவங்களுக்குள்ள நடந்த எல்லாத்தையும் தன்னால மறக்க ஆரம்பிச்சிருவாங்க. நம்மள சுத்தி இருக்கிற விஷயங்கள் தான் நிறைய நேரத்துல நம்மள சுயமா யோசிக்க விடவே மாட்டேங்குது. இப்போ ஈஸ்வரிக்கும் அதுதான் பிரச்சனையா இருக்கு. தனியா இருக்கும்போது சரவணன் கேக்குற மன்னிப்ப ஈஸ்வரியால கண்டிப்பா புரிஞ்சுக்க முடியும்னு நான் நம்புறேன். அதனால 2 பேரும் ஏதாவது ஒரு காரணம் சொல்லி அவங்கள நான் சொல்ற இடத்துக்கு கூட்டிட்டு வந்துருங்க. மத்ததெல்லாம் நான் பாத்துக்கிறேன். என்ன ஓகேவா? ஓகே. ஏண்டி சும்மா தானே இருக்க? இல்ல, தலைக்கு மேல 1008 வேலை இருக்கு. என்னம்மா, நான் புருஷனை பிரிஞ்சு வாழ வெட்டியா உட்கார்ந்துருக்கேன்னு என்ன குத்தி காட்டுறியா? ஏன் நான் எங்கடி குத்தி காட்டுனேன்? பின்ன சும்மா தானே இருக்கேன்னு அப்படி நக்கலா பேசுற? அடியே, ஒரு விசேஷம் இருக்கு, போயிட்டு வரலாமான்னு கேக்குறதுக்காக அப்படி சொன்னேன்டி. அதுக்கு ஒரு அர்த்தம் கண்டுபிடிச்சு சண்டை போறதுலே குறியா இருக்கியே. ஆமா, உங்க எல்லாருக்கும் நான் தானே சண்டைக்காரி. எனக்கு கடுப்பேத்தாம போமா நீ. சரி சரி, கோவப்படாத. வா, வெளியில போயிட்டு வருவோம். வெளியே வா. எங்கம்மா? நம்ம பெரிய கோயில் பக்கத்துல ஒரு ஹோட்டல் இருக்குமே, அங்கதான். அதுக்கு பேரு கூட என்னவோ RMW ஹோட்டல். அதான், அதேதான். இதுக்கு முன்னாடி நீ அங்க போயிருக்கியா? போயிருக்கேன். ஏன் கேக்குறீங்க? சும்மா தாண்டா கேட்டேன். அந்த ஹோட்டல்ல ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு, வா போயிட்டு வந்துருவோம். என்ன ஃபங்க்ஷன்மா? நம்ம பக்கத்து வீட்டு பொண்ணு சுஜா இருக்கால, அவளோட சீமந்தம். போய் தலையை காட்டிட்டு வந்துருவோம். அதுக்கு எதுக்குமே என்ன கூப்பிடுறீங்க? அதான் ரேணுகா இருக்கால, அவளை கூட்டிட்டு போக வேண்டியதானே? டேய், ரேணுகாவுக்கு உடம்புக்கு முடியலையாண்டா, அதனாலதான் உன்னை கூப்பிடுறேன். இல்ல, நீங்களே போயிட்டு வாங்க, நான் வரல. வரலையா? ஏன்? ஏனா எனக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்ல. என்னடி இப்படி பேசுற? சொந்த பந்தம் ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டா அதை மதிச்சு போயிட்டு வரணும்டி, அதான் முறை. கரெக்ட் தாமா, அதுக்காக வீட்ல இருக்கிற யாராச்சும் ஒருத்தர் போனா போதும்ல. நீயும் வீட்ல வெட்டியா தானே இருக்க, அப்புறம் என்ன, நீ மட்டும் போயிட்டு வா போ. நான் எப்படி அவ்வளவு தூரம் தனியா போறது? எது, இங்க இருக்கிற தஞ்சாவூர் உனக்கு அவ்வளவு தூரமா? மா ரொம்ப பண்ணாதமா. அதுவும் இல்லாம திரும்பவும் அந்த ஊருக்கெல்லாம் என்னால போக முடியாது. தேவையில்லாத ஞாபகம்லாம் வந்து என்ன டென்ஷன் பண்ணும். அப்படியெல்லாம் ஒண்ணும் ஆகாது. நாம 2 பேரும் போயிட்டு வந்துடலாம். அம்மாவுக்காக இது கூட செய்ய மாட்டியா ஈஸ்வரி? என்னது, உங்களுக்காக வரணுமா? மா, என்னம்மா பேசுறீங்க? சொந்தக்காரங்களோட ஃபங்க்ஷனா இருந்தா பரவாயில்ல, பக்கத்து வீட்டுக்காரங்க ஃபங்க்ஷன் தானே, அதுக்கேமா இவ்வளோ ஃபோர்ஸ் பண்றீங்க?
ஏற்கனவே நான் ஏகப்பட்ட பிரச்சனையில் இருக்கேன் இப்போ ஃபங்க்ஷன் வர மாதிரிலாம் மைண்ட் செட் இல்லைம்மா. மா தயவு செஞ்சு என்னை விட்டுருங்கம்மா, என்னால் முடியல. இப்போ நீ முடிவா என்ன தாண்டா சொல்ற? நான் எந்த ஃபங்க்ஷனுக்கும் வரலன்னு சொல்றேன். போதுமா? மா அழாதீங்க, என்ன பண்றீங்க? எல்லாம் என் நேரம். இந்த வீட்ல வந்து வாக்குப்படி தொலைச்ச பாரு. மா, ஊர்ல அங்கங்க அம்மாவுக்காக பிள்ளைங்க என்னென்னமோ செய்யறாங்க. ஒரு விசேஷத்துக்கு கூப்பிட்டதுக்கே எனக்கு இந்த நிலைமை. வீட்ல இத்தனை பேரு இருந்தோம் இப்படி ஒத்தியா போய் நின்னா என்ன என்ன நினைப்பாங்க எல்லாரும்? ஐயோ மா, ஐயோ. பரவாயில்ல, அதான் என் விதி. நான் தனியா போய் தலையை காட்டிட்டு வந்துடுறேன். 4 பேரோட விசேஷத்துக்கு நம்ம போனாதான் நாளைக்கு நம்ம வீட்டு விசேஷத்துக்கு 4 பேர் வந்து நிப்பாங்க. இதெல்லாம் சொல்லிதான் தெரியணுமா என்ன? என்னவோ பண்ணு. இந்த வீட்ல எனக்கு அவ்வளவுதான் மரியாதை. வேற என்ன பண்ண முடியும்? பொம்பளையா பிறந்துட்டு இன்னும் நான் என்னென்ன அனுபவிக்கணும்னு தெரியலையே கடவுளே. மாமா சரி, இப்போ என்ன வேணும் உங்களுக்கு? மா, இப்ப நான் ஃபங்க்ஷனுக்கு வரணும், அவ்வளவுதானே? வரேன், போதுமா? சே, நாம நினைச்சது நடந்துருச்சு. அப்பாடா.